பொள்ளாச்சி சம்பவத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் அரசியல் வியாபாரிகள் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். இரட்டை இலை சின்னம் தற்பொழுது துரோகிகளின் சின்னமாக மாறிவிட்டது என அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் இருந்தபோது கூட ஸ்டாலினால் தைரியமாக மதுரைக்கு செல்ல முடியவில்லை என்றும், அதிமுக ஆட்சியில் மதுரையில் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொள்ளும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருந்ததாகவும் பேசினார். 5 ஆண்டு காலம் மதுரையில் நுழைய முடியாத ஸ்டாலின் அவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கும் போது, துணை முதலமைச்சராக இருக்கும் போது மதுரையில ஒரு நாளாவது நடைபயணம் மேற்கொண்டையா இல்ல மதுரைக்கு தான் வந்து போனையா? உங்களுடைய ஆட்சி திமுக ஆட்சி, நீ முதலமைச்சர். அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு மதுரைக்கு வர முடியாத சூழ்நிலை உங்களுடைய ஆட்சியில இருந்தது. என்னுடைய ஆட்சியில எதிர்கட்சி தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் சுதந்திரமாக நடைபயணம் மேற்கொண்டால் சொன்னால் எங்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பது என்பதை இதுவே சான்று. வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின், வெளிநாடு வாழ் பிரதமரான மோடி தேர்தல் நேரங்களில் மட்டுமே இந்தியாவில் இருப்பதாக விமர்சித்தார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் பொன்னுத்தாயை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட டிடிவி தினகரன், இரட்டை இலை சின்னம் தற்போது துரோகிகளின் சின்னமாக மாறிவிட்டதாகவும், மோடியை நம்பி தமிழகம் ஏமாறாது என்றும் தெரிவித்தார். இரட்டை இலை என்பது அம்மாவர்கள் இருந்தவரை நமது சின்னம், இன்றைக்கு துரோகிகளின் சின்னம். அதனால்தான் ஆர்கே நகரிலே அம்மாவர்கள் தொகுதியிலே அம்மாவை 2 முறை வெற்றி பெற செய்த தொகுதியிலேயே இரட்டை இலை மக்கள் புறந்தள்ளிவிட்டு சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை வெற்றி பெற செய்தார்கள். இன்னொரு கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி, அது டெபாசிட் போன கூட்டணி. இன்றைக்கு அவர்களுக்கு ஊடகங்களிலே தங்களை பெரிதாக பெரிதுபடுத்தி காண்பிக்கிறார்களே தவிர இங்கே கள நிலவரம் அப்படி இல்லை என்பது அவர்களுக்கும் தெரியும். தினகரன் பேசிக் கொண்டிருந்த போதே சிலர் தினகரனை வாழ்த்தி முழக்கங்களை இட்டதால் அவர் பேச்சை நிறுத்தினார். ஆனாலும் சிலர் மைக்கில் அவரை வாழ்த்தி பேசியதால் கோபமடைந்த தினகரன் மைக்கை கீழே வைக்குமாறு கூறினார். என்னப்பா பேசக்கூட விடுவாரு, நல்லா இருக்காது, சொல்லுங்க, பேச வேணாம், நிறுத்திடுறேன். பாசத்துக்காக நமது பகுதியின் கோரிக்கைகள் அங்க பாருங்க, அது பாசமா, எல்லாம் பாசம் தான். மைக்கவை ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்க மூல காரணமாக இருந்தவர் பிரதமர் மோடி என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தென்காசியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து ராஜபாளையம், சங்கரன் கோவில் பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவர், யார் ஆட்சியில் நல்ல திட்டங்களை தந்தார்கள் என பார்த்து தீர்ப்பு வழங்கும் நீதிபதிகள்தான் வாக்காளர்கள் என தெரிவித்தார். இந்தியாவில் தமிழகத்தில் யாருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை தொலைநோக்கு திட்டங்களாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்த திட்டங்களை தந்தார்கள் என்பதெல்லாம் பார்த்து அனுபவித்திருக்கிறீர்கள். யாருடைய ஆட்சி சிறந்த ஆட்சி, நல்லாட்சி தந்தார்கள் என்பதெல்லாம் பார்த்து தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதிமுக கூட்டணி நோட்டுக்கும் சீட்டுக்கும் சேர்ந்த கூட்டணி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவாக திருமாவளவன் திண்டிவனத்தில் வாக்கு சேகரித்தார். தலைமையிலான கும்பலுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கிறது தோழர்களே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் வளர்ச்சி மாற்றம் என்பதெல்லாம் வெறும் மோசடி, கவர்ச்சி, முழக்கம். அவர்களின் நோக்கம் இந்தியாவின் பெயரை மாற்றுவது, இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டுவது. இந்தியாவில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ வாழக்கூடாது. அதற்காக அவர்கள் வைத்த முழக்கம் கர்வாப்சி. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு விவசாயம் குறித்து ஒன்றும் தெரியாது என கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் கே.பி. முனுசாமியை ஆதரித்து வாக்கு சேகரித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்தார்.
திமுக தலைவர் போல அவர் விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு ஆசை மரத்தை காட்டி இதில் தான் நெல் வரையுதுன்னா அவர் என்ன சொல்லுவார்? ஓ ஒன்றரை ஆச்சரியமான அப்படின்னு கேட்டா அவருக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, நெல்லை பற்றியும் தெரியாது, எண்ணெய் பற்றியும் தெரியாது, கொள்ளை பற்றியும் தெரியாது, தொடர்ந்து பேசிய ராமதாஸ், நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கு பின் திமுக என்ற கட்சியே இருக்காது என்று கூறினார். இதனிடையே பொள்ளாச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பொள்ளாச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆதாயம் தேடுவதற்காக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக கூறினார். இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். நம்முடைய துணை சபாநாயகர் அண்ணன் பொள்ளாச்சி அவர்கள் நல்லவர். அவர் குடும்பம் மக்கள் மதிக்கக்கூடிய குடும்பம். அவரை வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம் செய்வது தவறு. உண்மை வெளிச்சத்துக்கு வரும், அப்பொழுது நாட்டு மக்கள் அறிவார்கள். ஆகவே எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் யார் தவறு செய்தாலும், அவர் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக உரிய தண்டனை பெற்று தரப்படும். தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் வேட்பாளர்களும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். டிடிவி தினகரனின் வாக்குகளை பிரிப்பதற்காக அமமுக வேட்பாளர் பெயரில் குக்கர் சின்னத்தில் சுயேட்சையை நிறுத்தியிருப்பதாக அமைச்சர் மணிகண்டன் கூறியுள்ளார். ராமேஸ்வரத்தில் பரப்புரையின் பொழுது கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்த அவர், டிடிவி தினகரன் நிச்சயம் தோல்வியை சந்திப்பார் என்றார். குக்கர் சின்னத்தை கூட நாங்க தான் வாங்கி வச்சிருக்கோம். யாரு? இந்த முட்டா வாத்து மையம் பேர்ல நாங்களே ஆனந்த்னு ஒரு கேண்டிடேட்டையும் போட்டு வச்சிருக்கோம். அதனால நீங்க தோல்வி உறுதி, நீங்கள் தோல்வி தோற்க போறது உறுதி. டிடிவி தினகரன் தலைமையிலான அந்த கட்சி தோல்வியை தான் சந்திக்க போகிறது. அதுவும் 5வது இடம் 6வது இடத்துக்கு தான். மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து 1000 விளக்கு பகுதியில் மு.க.ஸ்டாலினின் சகோதரி செல்வி வீதி வீதியாக பரப்புரை செய்தார். அப்பொழுது அவர் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். குடிநீர் பிரச்சினை இருப்பதாக பொதுமக்கள் கூறுவதாகவும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் செல்வி உறுதியளித்தார். மக்களுடைய மனநிலை தண்ணி பிரச்சனை தான் ஜாஸ்தியா இருக்குங்க. அது அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் கடல் நீரை குடிநீராக்கன்ட்டு ஒரு திருவான்மையூர் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் போனதுனால அந்த வாய்ப்பு கிடைக்கல. மக்கள் தண்ணீர் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் நம்ம திருப்பி நமக்கு அந்த வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக அண்ணன் தளபதி அண்ணன் கண்டிப்பாக அதை செய்யும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கண்டிப்பாக. இதேபோல தயாநிதி மாறனை ஆதரித்து ராயப்பேட்டை பகுதியில் மு.க.ஸ்டாலினின் சகோதரர் மு.க. தமிழரசு பரப்புரை செய்தார். காலிங்கராயன் தெரு, சைதை முத்தையா தெரு, ஜே நகர் அலுவலக குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்து அவர் வாக்கு சேகரித்தார். தருமபுரி உழவர் சந்தையில் சௌமியா அன்புமணி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது பல்வேறு நலத்திட்டங்களை தமது கணவர் அன்புமணி கொண்டு வந்ததாக கூறிய அவர், மீண்டும் வாய்ப்பளித்தால் எஞ்சிய திட்டங்களையும் அவர் நிறைவேற்றுவார் என உறுதியளித்தார். சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி மற்றும் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் மாரியப்பன் கென்னடி ஆகியோர் கூட்டாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேசிய தேர்போகி பாண்டி, கார்த்தி சிதம்பரமும் ஹெச் ராஜாவும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் என குறிப்பிட்டார். கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த அதிமுக விசுவாசம் மிக்கவர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள். கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த ஹெச்ராஜாவை தூக்கி சுமக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சங்கடமான ஒரு விஷயம். அது இந்த தொகுதியை பொறுத்தளவில் இந்த பகுதியிலே பிறந்து இந்த பகுதியிலே வளர்ந்து இங்கே உள்ள விவசாயிகளின் எனது விவசாயியின் மகனாக பிறந்ததால் அந்த விவசாயிக்குள்ள கஷ்டம், அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏழை ஒரு இளைஞருக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக இவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள்லாம் முன்னேறி வந்தோம். எங்களுக்கும் இன்னும் தம்பிமார்களும் அடுத்த தலைமுறையும் இந்த நாடாளுமன்றத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட போகிறார்கள் என்பதும் உணர்ந்தவர்கள். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம்
வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு எம்எல்ஏ வரலட்சுமியுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவருடன் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் கூட்டணி கட்சிகளின் கொடிகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். தருமபுரி மக்களவைத் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் பழனியப்பன் தாங்கள் கூட்டணியை நம்பாமல் மக்களை நம்பியே தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது அவருக்கு மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் தாம்பரம் நாராயணன் சென்னை முகப்பேர், நொளம்பூர் மற்றும் ஐயம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு ஏராளமான தொண்டர்கள் ஆரத்தி எடுத்து கலசமேந்தி வரவேற்பளித்தனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை நகரத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் பரப்புரை செய்தார். அப்போது அவருக்கு திமுகவினரும் கூட்டணி கட்சியினரும் சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர். தூத்துக்குடி தொகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் திருச்செந்தூர் அருகில் உள்ள கல்லாமொழி, மணப்பாடு, குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர் திமுக வேட்பாளர் கனிமொழி தொடர்ந்து தன்னை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி தொகுதிக்குட்பட்ட சாதிநாயக்கன்பட்டியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட காங்கிரஸ் வேட்பாளர் செல்லகுமார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரித்தார். அவர் உடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். நாகை தொகுதிக்குட்பட்ட வடக்குடி, தெத்தி, பாலையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் தாழை சரவணன் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களித்தால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக மாறிவிடும் என விமர்சித்தார். வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டை ஓல்டு டவுன், சார்பனாமேடு ஆகிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாக்கு சேகரித்தார். திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் அவருடன் வாக்கு சேகரித்தனர். திருச்சுழி பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவேன் என்று திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி உறுதியளித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் நவாஸ்கனி ஏனி சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் இன்று திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது செய்தியாளருடன் பேசிய அவர் அந்த வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் திருச்சுழியில் நின்று செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருச்சுழி வழியாக செல்கின்ற அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் கேட்டிருக்கிறார்கள். அதை ஏற்பாடு செய்வதாக சொல்லி வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன். குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. அதற்கு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட தாமிரபரணி குடிநீர் திட்டத்தை முறைப்படுத்தி அதை சரியாக பராமரித்து இங்கே தண்ணீர் கிடைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து நான் செயல்படுத்துவேன் என்கின்ற உத்தரவாதத்தை இங்கே அளித்து வருகின்றேன். மதுரை தொகுதி அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் ராஜ் சத்தியனை ஆதரித்து ராஜ்நாத் சிங் பரப்புரை செய்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். सेंटर में गवर्नमेंट होने के कारण बराबर बैकडोर से अपना रेलेवेंस बनाकर रखने की कोशिश यहां कांग्रेस पार्टी करती रही. காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ 55 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டது. ஆனால் தமிழகத்திலிருந்து பல வருடங்களுக்கு முன்பு துரத்தி அடிக்கப்பட்டது காங்கிரஸ். ஆனாலும் கூட பின்வாசல் வழியாக இந்த தமிழகத்தை மத்திய அரசில் இருக்கிற காரணமாக தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். कभी अपॉर्चुनिस्ट पॉलिटिकल अलायंस के माध्यम से, कभी आर्टिकल 356 के अंतर्गत प्रेसिडेंट रूल इंपोज करके बराबर यहां की पॉलिटिक्स में कांग्रेस ने अपने रेलेवेंस को बनाकर रखने की कोशिश की है. இந்த காங்கிரசுடைய தாக்கம் ஒன்று அரசியல் கூட்டணியின் மூலமாக செய்து கொண்டிருந்தார்கள், அல்லது ஆர்டிகல் 356 என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசனத்தின்படி இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியை கலைத்து ஜனாதிபதி ஆட்சி மூலமாக செய்து கொண்டிருந்தார்கள். जिस डीएमके के साथ कांग्रेस का इस समय अलायंस है, उस डीएमके के नेता थिरु करुणानिधि जी के साथ भी इन्होंने धोखा दिया है और आर्टिकल 356 के अंतर्गत उनकी गवर्नमेंट को भी कांग्रेस की सेंट्रल गवर्नमेंट ने डिसमिस किया था. ऐसे ही 3 बार, चाहे एमजी रामचंद्रन जी की गवर्नमेंट रही हो, चाहे करुणानिधि की गवर्नमेंट रही हो, 3 बार सेंटर की कांग्रेस गवर्नमेंट ने यहां की गवर्नमेंट्स को डिसमिस करने का काम किया है और आज उसी डीएमके के साथ अलायंस करके चुनाव लड़ रहे हैं. பெரியவர்களே, ஏற்கனவே
கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அரசை காங்கிரஸ் கட்சி சந்தர்ப்பவசமாக கலைத்தது. இந்த தமிழகத்திலே 3 முறை ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனம் செய்தார்கள். ஒரு முறை கலைஞர் அவர்களையும், ஒரு முறை டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், அடுத்தபடியாக மீண்டும் கலைஞரையும் இந்த காங்கிரஸ் அரசு கலைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த காங்கிரசுடன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்திருக்கிறது. मैं जानता हूं कांग्रेस के साथ अलायंस करने के कारण डीएमके को कोई बेनिफिट नहीं होने वाली है, बल्कि डीएमके को बराबर घाटा ही घाटा है। लेकिन मुझे आश्चर्य हो रहा है कि डीएमके कांग्रेस के साथ इसने क्यों अलायंस किया। लगता है कि डीएमके भी सेंटर में सत्ता में आने के लिए डिस्परेट है, लेकिन यह भी बात तय है कि सेंटर में फिर से यदि गवर्नमेंट किसी की बनने जा रही है तो नरेंद्र भाई मोदी की लीडरशिप में गवर्नमेंट बनने जा रही है। பெரியவர்களே, எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. காங்கிரஸால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் கூட தொடர்ந்து இவர்கள் கூட்டணி அமைப்பதுடைய காரணம் தெரியவில்லை. அவர்கள் மத்தியிலே ஒரு அரசை அமைக்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே அரசு அமையும் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். कांग्रेस का डीएमके के साथ अलायंस यह सचमुच यूनाइटेड प्रोग्रेसिव अलायंस नहीं है, बल्कि ये अनहोली प्रीपोस्टरस अलायंस है. காங்கிரசும் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அரசும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியும் அமைத்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். मुझे यह भी आश्चर्य होता है, जो कांग्रेस सिंकिंग शिप है, जो अब लीडरलेस होती जा रही है, रडरलेस होती जा रही है, उस कांग्रेस के साथ डीएमके ने कैसे समझौता कर लिया। காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மூழ்கும் கப்பலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சரியான தலைமை இல்லை, சரியான திசையிலே செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட காங்கிரசுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் கூட்டணி அமைத்தது என்பது தெரியவில்லை. மதுரை தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர் ராஜ் சத்தியனை ஆதரித்து ராஜ்நாத் சிங் பரப்புரை செய்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை பெரம்பூர் லட்சுமி அம்மன் கோவில் அருகே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலாநிதி வீராசாமி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பரிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்களில் ஒருவனாக இருந்து கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவர் கலைஞருடைய மகனாக இருந்து உங்கள் பாத மலர்களை தொட்டு கேட்கிறேன். ஆகவே உதயசூரன் கலாநிதி வீராசாமி வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தங்கள் மீது பழி சுமத்த மத்திய மாநில அரசுகள் முயற்சிப்பதாக திமுக பொருளாளர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் தனது மகனுமான கதிர் ஆனந்த் வீடு மற்றும் கல்லூரியில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை குறித்து திமுக பொருளாளர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் என்றும் எதிரும் புதிருமாக நிற்பவர்கள் கருத்துப்போர் புரிவதுதான் அரசியல் என்றும் தெரிவித்திருக்கிறார். வீண்பழி சுமத்தி அவமானத்திற்கு உள்ளடக்க ஆளுங்கட்சி முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தங்களை சுற்றி ஒரு கண்காணிப்பு வளையத்தை உருவாக்கி மத்திய மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு தபால் வாக்கு அளிக்க மறுப்பதாக குற்றஞ்சாட்டி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் தேர்தல் பயிற்சி வகுப்புக்கு பிறகு மாலையில் அரசு ஊழியர்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர். மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறுவதால் அதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தேர்தல் பணியில் அமர்த்தப்படும் ஆசிரியர்கள்
அரசு ஊழியர்களுக்கு தபால் முறையில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் பணி தொடர்பாக இன்று நடைபெறும் 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பின் போது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு தபால் வாக்கு அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று நடைபெற்ற பயிற்சி வகுப்பின் போது ஒரு சில இடங்களில் தபால் வாக்குகளை அளிக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பெரும்பாலானோருக்கு தபால் வாக்குகள் அளிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தேர்தல் பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த தபால் வாக்குகளுக்கான படிவங்கள் தொலைந்துவிட்டதாக அதிகாரிகள் அலட்சியமாக கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் முற்றுகையில் ஈடுபட்டனர். இதேபோன்று மதுரை மக்களவை தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களில் பலரது பெயர்கள் தபால் ஓட்டு பட்டியலில் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. இதனை கேட்டு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜனை சந்தித்து மனு அளித்தார். நான் மாவட்ட ஆட்சியரிடம் போய் மதியம் ஒரு 1:30 மணிக்கு ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அவர் இல்லை, ஆனா பேசிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசினேன். பல இடங்கள்ல தபால் ஓட்டு இன்னைக்கு போலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா தபால் ஓட்டு பேலட் சீட்டே பலருக்கும் போகல. அந்த புகார் எல்லா இடங்களிலிருந்தும் வருது. எனவே உரிய முறையில உடனடியாக நாங்கள் சரி செய்யறோம் சொல்லியிருக்காங்க. உடனடியாக சரி செய்யணும் அப்படின்றது ஒண்ணு. அதே போல அந்த தபால் ஓட்டுனுடைய பெட்டியில வைக்கிற ஷீல் இல்லாம பல இடங்கள்ல இருக்கு. குறிப்பாக ஒரு சென்டரை சொல்லியே நான் சொல்லியிருக்கிறேன். அங்க வந்து காசை வச்சு அழுத்தி வந்து சீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி, அதுவும் தவறானது. இன்னும் உடனடியாக இந்த எல்லாம் களைய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அவங்க உடனடியாக நாங்க சரி பண்ணிடுறோம் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்த மாவட்ட ஆட்சியர் நடராஜன், தபால் வாக்குகள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்றார். இன்று மாலைக்குள் அனைவருக்கும் தபால் வாக்குகள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இது புகாரே அபத்தமானது. 100% வந்து போஸ்ட் பேலட் EDC தரத்து ரெடி பண்ணி எவரிதிங் இந்த கிளாஸ் ரூம்ல இருக்குது. certain people are not preferring EDC, so we are giving to the people. அந்த பீப்புளுக்கு மட்டும் போஸ்ட் பேலட் வந்து தரோம். ஈவன் இப்ப எல்லாருமே எனக்கு EDC வேண்டாம், EDC வந்து டியூட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்கு. அவங்க some people வந்து EDC வேண்டாம், எங்க போஸ்ட் பேலட் தான் வாங்குறாங்க. they are ready to give post ballot இந்த டைம்ல ரெடி பண்ணி அங்கேயே கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு 100% போஸ்ட் பேலட் இப்ப 100% கவர் பண்றதுக்கு இன்னைக்கு எல்லா நடவடிக்கை எடுத்துட்டோம். we will be given 100% today itself. இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு, தபால் ஓட்டுகள் பட்டியலில் அரசு ஊழியர்கள் பெயர் விடுபட்டுள்ளதாக எந்த புகாரும் வரவில்லை என்றும், முறையாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனிடையே தேர்தல் பயிற்சி வகுப்புகள் முடிந்ததைத் தொடர்ந்து மாலையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. திருப்பூரில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்காக மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 8 மையங்களில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆர்வமுடன் தபால் வாக்குகளை பதிவு செய்தனர். இதேபோன்று கோவையில் நிர்மலா கல்லூரியில் பயிற்சி வகுப்பிற்கு பிறகு தனி அதிகாரி முன்னிலையில் தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவுக்கு பின்னர் வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரின் வளாகத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. தேர்தல் பயிற்சி வகுப்பின் பொழுது ஆசிரியை ஒருவர் நெஞ்சுவலியால் உயிரிழந்த சம்பவம் சக அரசு ஊழியர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியை சேர்ந்த ஆசிரியை நித்யா சேலம் மாவட்டம் தேவனூர் நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வந்த நிலையில் அயோத்தியாபட்டினம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பயிற்சி வகுப்பில் பங்கேற்றிருக்கிறார். அப்பொழுது நெஞ்சுவலியால் மயங்கி விழுந்த அவரை அதிகாரிகள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவ பரிசோதனையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரிய வந்திருக்கிறது. தனக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று திரண்டிருப்பதாகவும் அவர்கள் பாகிஸ்தானின் குரலில் பேசுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் கூச்பெஹர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்பொழுது மேற்குவங்க மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மமதா பானர்ஜி வேகத்தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அவரை வெளியேற்ற மாநில மக்கள் தயாராகிவிட்டதாகவும் அவர் கூறினார். பாஜகவுக்கு அதிகரிக்கும் ஆதரவை கண்டு மமதா பானர்ஜி தனது தூக்கத்தை தொலைத்து விட்டதாகவும் அந்த கோபத்தை அதிகாரிகள் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் அவர் காட்டுவதாகவும் பிரதமர் விமர்சித்தார். பின்னர் திரிபுரா மாநிலம் உதயபூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்பொழுது தனக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருப்பதாகவும்
அவர்கள் பாகிஸ்தானின் குரலில் பேசுவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் சரஹான்பூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி, சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கூட்டாக பங்கேற்றனர். அப்பொழுது பேசிய மாயாவதி, மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் நடவடிக்கைகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவுக்கு வெற்றியை தேடித்தரும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை எதிர்க்கும் ஆற்றல் காங்கிரசிற்கு இல்லை என்றும், தங்கள் கூட்டணிக்கே உள்ளது என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அகிலேஷ் யாதவ், காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் எந்த வேறுபாடு இல்லை என்றார். காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் கொள்கைகளும் ஒன்றுதான் என தெரிவித்த அகிலேஷ், காங்கிரஸ் கட்சி நாட்டில் மாற்றம் ஏற்படுவதை விரும்பவில்லை என சாடினார். இந்நிலையில் பாஜக அல்லது காங்கிரஸ் இல்லாத மூன்றாவது அணி ஒன்று அமைய வாய்ப்பே இல்லை என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் மங்களகிரி சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளருமான லோகேஷ் தெரிவித்திருக்கிறார். பாஜக அல்லது காங்கிரஸ் இல்லாத அணி அமைய வாய்ப்பில்லை என்ற போதும் மாநில கட்சிகள் மத்தியில் ஆதிக்கம் செலுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் ஓடலாமே தவிர ஒழிய முடியாது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடி குறித்து பதிவிட்டிருக்கிற அவர், உண்மை மிக வலியது என்றும் ஊழல் குறித்து தன்னுடன் விவாதம் நடத்த தயாரா என்றும் சவால் விடுத்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியாகும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். முதற்கட்ட வாக்குப்பதிவு 11ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் தாமதமாக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதை சாதகமாக அம்சமாக பாஜக கருதுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் 4 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. வரும் 11ஆம் தேதி தொடங்கும் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கைகளை பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இன்று வெளியிட்டன. பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அந்த கட்சியின் தலைவர் அமித்ஷா, ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போவதாகவும், ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தை காங்கிரஸ் கட்சியை இயக்கி வருவதாகவும் தெரிவித்தார். முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியாவதில் தாமதம் ஏற்படுவது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்தால் பாஜக எப்போதும் தனது தேர்தல் அறிக்கையை கடைசி நேரத்திலேயே வெளியிட்டு வந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 20ஆம் தேதி தொடங்கியது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை மார்ச் 22ஆம் தேதி வெளியிட, பாஜக தனது தேர்தல் அறிக்கையை 17 நாட்கள் தாமதமாக ஏப்ரல் 8ஆம் தேதி வெளியிட்டது. அதாவது தேர்தலுக்கு 12 நாட்கள் முன்பாகவே வெளியிட்டது. 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை காங்கிரசுக்கு பிறகே வெளியிட்டது. மார்ச் 24ஆம் தேதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட, பாஜக ஏப்ரல் 3ஆம் தேதி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் இது தொடர்ந்தது. மார்ச் 26ஆம் தேதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட, ஏப்ரல் 7ஆம் தேதிதான் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியானது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்ற ஏப்ரல் 7ஆம் தேதி அன்றுதான் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இந்த முறை பாஜக முதல் முறையாக தனிப்பெரும்பான்மை பெற்று நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைத்தது. இது மட்டுமன்றி 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவை தேர்தலின் போதும் தேர்தலுக்கு முந்தைய நாளன்றே பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இதனிடையே வாக்குப்பதிவு நாளன்று தேர்தல் அறிக்கை வெளியிடுவது வாக்காளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல் என தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கடந்த 2014ஆம் ஆண்டு புகார் அளித்தது. இதனை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடாது என தற்போது உத்தரவிட்டுள்ளது. பாஜக தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 முக்கிய கருத்துக்களை முன்வைத்து பாஜக தனது பரப்புரையை மேற்கொள்ளும் என்றார். செயல்படும் அரசு, நேர்மையான அரசு மற்றும் மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுக்கும் அரசு ஆகிய 3 கருத்துக்களை முன்னிறுத்தி பாஜகவின் தேர்தல் பரப்புரை அமையும் என்றும் தெரிவித்த அவர் பாஜகவின் பரப்புரை பாடல் ஒன்றையும் வெளியிட்டார். से देश चले फेक वेक फर्जी नहीं बस सच्चाई से देश बढ़े धीरे धीरे काम न हो जो हो तेज फटाफट हो काले धन से जंग छिड़े गरीब का बेड़ा पार हो यही वक्त था जब हमने सूरज नया उड़ाया था देश के कोने कोने में हमने कमल खिलाया था चलो फिर एक बार
बड़े चलो மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத்தின் சிறப்பு செயலாளர் மற்றும் அவரது நெருங்கிய உதவியாளர் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. போபாலில் நடைபெற்ற சோதனையில் சூட் ஸ்கேல்களில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தடுக்க நாடு முழுவதும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமியின் உறவினர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 6 கோடி ரூபாய் பணத்தையும் தங்க நகைகளையும் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத்தின் முன்னாள் சிறப்பு அதிகாரி பிரவீன் கக்கார் என்பவருக்கு சொந்தமான இந்தூரில் உள்ள வீட்டில் அதிகாலை 3 மணியளவில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இதேபோல் முதலமைச்சர் கமல்நாத்தின் சிறப்பு ஆலோசகர் RK மிக்லானியின் டெல்லி கிரீன் பார்க்கில் உள்ள வீட்டிலும் அவரது சொகுசு காரிலும் சோதனை மேற்கொண்டனர். जो है संदिग्ध दस्तावेज या कुछ और चीजें ना मिल सके. 2 गाड़ियां हैं, एक ये मारुति और उसके इंदौर और तमाम जगह घर के अंदर भी तलाशी लेने के बाद अब ஒரே நாளில் இந்தூர், டெல்லி மட்டுமின்றி போபால், கோவா உள்ளிட்ட 50 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்த 50 இடங்களும் முதலமைச்சர் கமல்நாத்தோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவை என கூறப்படுகிறது. இதேபோன்று பெரிய நிறுவனங்களான அமீரா குரூப், மோசர் ஃபயர், ரத்கூல் பூரி போன்ற நிறுவனங்களிலும் சோதனை நடைபெற்றது. போபாலில் உள்ள பிரதீக் ஜோஷி என்பவரது வீட்டில் நடைபெற்ற சோதனையில் ஏராளமான சூட்கேஸுகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கட்டுக்கட்டாக இருந்த 9 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கணக்கில் வராத பணத்துக்கான ஆவணங்கள் குறித்து பிரதீக் ஜோஷியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார் தொடர்பாகவும் வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாகவும் இந்த சோதனை நடைபெற்றதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்ற 50 இடங்களில் சோதனை மேற்கொண்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தூரில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்த பிரவீன் கக்கார் கடந்த ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இதேபோல் முதலமைச்சர் கமல்நாத்தின் சிறப்பு ஆலோசகரான RK மிக்லானியின் உறவினர் ரதுல் பூரி அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் முறைகேடு வழக்கில் தொடர்புடையவராக கருதப்படுகிறது. இதனிடையே முதலமைச்சர் கமல்நாத்தின் உதவியாளர் வீடுகளில் நடைபெற்ற சோதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று மத்திய பிரதேச காங்கிரஸ் துணைத் தலைவர் பூபேந்திர குப்தா கண்டனம் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ஷனாவாஸ் ஹுசைன் வருமான வரித்துறை சோதனையில் அரசியல் தலையீடு இல்லை என விளக்கமளித்தார். இந்த சோதனையை காங்கிரஸ் கட்சி பெரிதுபடுத்த நினைப்பதாகவும் ஷனாவாஸ் ஹுசைன் குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவி கொல்லப்பட்ட விவகாரத்தில் அவரது உறவுக்கார இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த மாணவி கல்லூரியிலிருந்து நேற்று முன்தினம் மதியம் புறப்பட்ட நிலையில் வீடு திரும்பவில்லை. அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் பொள்ளாச்சியை அடுத்த பூசாரிப்பட்டியில் மாணவி கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். கோவை அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட உடற்கூறாய்வில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் 3 இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டதும் தெரியவந்தது. உடற்கூறாய்வை தொடர்ந்து மாணவியின் சடலம் பெற்றோரிடம் இன்று பிற்பகல் ஒப்படைக்கப்பட்டது. மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து 4 தனிப்படைகளை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவி கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்ற வழியில் உள்ள CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் மாணவியின் உறவுக்கார இளைஞர் சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரளாவில் கந்துவெட்டி தொழிலில் ஈடுபட்டு வந்த சதீஷ்குமார் ஏற்கனவே மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்ததாகவும் மாணவியின் படிப்பை காரணமாக கூறி அவருக்கு திருமணம் செய்து வைக்க குடும்பத்தினர் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பின்னர் சதீஷ்குமார் வேறொரு பெண்ணை மணமுடித்த நிலையில் மாணவிக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த நாட்டுதுரை என்பவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதனால் விரக்தியடைந்த சதீஷ்குமார் மாணவியை கடத்திச் சென்று கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டி அருகே வேன் மீது தனியார் பேருந்து மோதியதில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தை அடித்து நொறுக்கி தீ வைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனியில் அல்லிநகரைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வெற்றியரசன் தனது மகளின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக தீர்த்த தொட்டிக்கு சென்றுவிட்டு உறவினர்களுடன் வேனில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்.
கோடாங்கிப்பட்டி அருகே வந்தபொழுது எதிரே வந்த தனியார் பேருந்து இவர்களது வாகனம் மீது மோதியது. இதில் வேனின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. வேனில் பயணித்த வெற்றியரசன் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் ரீட்டா என்ற குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. வளைகாப்பை முடித்துவிட்டு அழைத்து வரப்பட்ட கர்ப்பிணி பெண் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் விபத்துக்கு காரணமான தனியார் பேருந்து மீது கற்களை வீசியும் இரும்பு கம்பியால் தாக்கியும் சேதப்படுத்தினர். மேலும் பேருந்திற்கு தீ வைக்க முயன்றனர். அங்கு விரைந்த போலீசார் பேருந்தை சேதப்படுத்திய ஒரு நபரை கைது செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளடக்கியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் புதுச்சேரி எல்லையில் உள்ள கிராமத்தை சேர்ந்த சிறுமியின் தாயார் தனது மகளை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்தனர். சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் வானூரை சேர்ந்த 18 வயதான நரேஷ், 21 வயதான வெங்கடேஷ் என்ற சூர்யா, 30 வயதான ராக்கெட் ராஜா ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். காதலிப்பதாக கூறி சிறுமியுடன் பழகிய ராக்கெட் ராஜா சேதாரப்பட்டு பகுதியில் உள்ள சூர்யாவின் வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து சிறுமியை மயக்கமடைய வைத்ததாகவும் தெரிகிறது. அதன் பிறகு 3 பேருமாக சேர்ந்து சிறுமியை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் ஆழ்கடத்தல், கூட்டு வன்புணர்ச்சி, கொலை மிரட்டல் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் நரேஷும் சூர்யாவும் ITI படித்து வரும் மாணவர்கள் ஆவர். கருணாநிதி, ஜெயலலிதா என 2 பெரும் தலைவர்களும் இல்லாமல் நடைபெறவுள்ள இந்த தேர்தல் பல வினாக்களுக்கு விடையளிக்கும் தேர்தலாக அமையும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பிரச்சார பாதை நிகழ்ச்சிக்காக நமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்த தேர்தல் முடிவுதான் கலைஞர் இடத்தை தளபதி எப்படி இட்டு நிரப்புகிறார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். அதே போல ஜெயலலிதா அம்மையார் இல்லாத நிலையில ரெட்டைலைக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கிறத தேர்தல் முடிவுல இருந்தா நம்ம தெரியும். சின்னமா, கட்சியா, வேட்பாளரா, எதன் அடிப்படையில மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்களுக்கு தேர்தலை பத்தின என்ன புரிதல் இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இந்த தேர்தல் விடை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலா இந்த தேர்தல். தொடர்ந்து விழுப்புரம் தொகுதியின் உதயசூரியன் சின்னத்தில் விசிக வேட்பாளர் போட்டியிட முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், சிதம்பரம் தொகுதியில் தான் நன்கு அறியப்பட்டவர் என்பதால் தனக்கான நிலையான வாக்குகள் தெரியும் என்றும், விழுப்புரம் தொகுதியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்ததாகவும் கூறினார். சிதம்பரம் தொகுதியில நான் 5வது முறையா வேட்பாளரா போட்டியிடுறதுனால மக்களுக்கு நான் ரொம்ப நன்கு அறிமுகமானவனாகவும் இருக்கிறேன். அதே நேரத்தில் ஏற்கனவே இது வெற்றி பெற்ற தொகுதியாகவும் இருக்கு. நான் 2009 திமுக கூட்டணியில 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன். இப்போ ப்ரூவ்டு ஓட்ஸ் இங்க இருக்கு. 1999 2.25 லட்சம் ஓட்டு, 2004 தனியா நான் ஒரு கூட்டணி உருவாக்கினேன். அப்ப எந்த பெரிய கட்சியோட கூட்டணி இல்லை. அந்த கூட்டணியில 2,57,000 ஓட்டு வாங்கினோம். அப்போ தொடர்ச்சியா ஒரு 2.5 லட்சம் ஓட்டு எனக்கு இந்த தொகுதியில் இருக்குங்கிறது ப்ரூவ்டு, நிரூபிக்கப்பட்ட ஒன்று. பட் விழுப்புரத்தில் அப்படி நம்ம ஒரு முறை ஜஸ்டிஸ் சாமிதுரையை வேட்பாளராக நிறுத்தணும். 2000 ஓட்டு வித்தியாசம் தான் அது தோத்து போயிட்டோம். அதுக்கடுத்து இப்போ இவரை முதல் முறையாக வேட்பாளராக தோழர் ரவிக்குமாரை நிறுத்துறோம். இன்னைக்கு இருக்கிற சூழல், அந்த தொகுதி இந்த தொகுதி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் நன்கு அறிமுகமான உதயசூரியன் சின்னத்தில் நின்னா ஜெயிக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. புள்ளி விவரங்களில் இருந்தும் அந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம். அதனால கூட்டணி கட்சியுடைய சின்னத்தில் நிற்கிறது ஒன்றும் பிழை இல்லை. திருமாவளவன் பங்கேற்ற பிரச்சார பாதை முழு தொகுப்பு நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. கலிபோர்னியாவில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின் அடிப்படையிலேயே வைகை அணையில் தர்மாக்கோலை போடும் திட்டத்தை செயல்படுத்தியதாக
கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம் அளித்துள்ளார். மதுரை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியனை ஆதரித்து ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டவர்களிடம் அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தண்ணீர் இல்லாமல் மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காகவே வைகை அணையில் தெர்மாக்கோல் போடும் திட்டத்தை செயல்படுத்தியதாக தெரிவித்தார். அந்த நேரத்தில் தண்ணி இல்லாமல் மக்கள் வாடக்கூடாது என்ற அடிப்படையில் அப்படி எப்படிங்க தெர்மாக்கோல் போட்டால் சரியா வரும்னா, நிச்சயமாக இது கலிபோர்னியாவில் இது நிறைவேற்றப்பட்டிருக்குது. அங்கே அதாவது பிளாஸ்டிக் பால் மூலமாக அங்கே பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய பொருளாதாரம். ஆனால் தெர்மாக்கோல் ரொம்ப குறைவான செலவில் நம்ம இதை நிறைவேற்றலாம்னு சொன்னாங்க. அதுக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில் ராஜஸ்தானில் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ அதை தொடங்கணும் நாங்கள் போனோம். அங்கே என்னன்னா அந்த பொறியாளர் செய்த தவறு, அதை இந்த ஒன்றுபடுத்தாமல் வெறும் டேப்பை வெட்டி கொட்டி வச்சு அந்த காற்று அடிக்க அது பறந்துச்சு. அதான் உலகம் பூரா செல்லூர் ராஜு உலகம் பூரா மதுரையில் எருமை குளித்தாலும் கூட்டம் கூடும் என்ற நிலையில் நடிகர் நடிகைகளுக்கு கூடுவதில் ஆச்சரியமில்லை என்று கூறிய செல்லூர் ராஜு, இளமையாக குஷ்பு பிரச்சாரம் செய்த போதே மக்கள் வாக்களிக்கவில்லை என்றும் கூறினார். பொதுவாக நடிகர் நடிகளை பார்ப்பது என்பது பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம ஆற்றுல நின்று சும்மா ஒருத்தர் பார்த்து கையை நீட்டி பார்த்துட்டே இருக்கு. மையமண்ட ஒருத்தன் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தன் என்ன மையமண்டத்தை பார்க்குறான்னு கூட்டம் இப்படி கடைசியில் பார்த்தா எருமை குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கே கூட்டம் கூட்டுறது மாதிரி வடிவேலுக்கு கூட்டம் கூட்டுறத காட்டிலுமா குஷ்பு ஒரு காலத்தில் பார்த்தா குஷ்பு கோயில் கட்டினாங்க உண்டு. ஆனால் குஷ்பே ஓட்டு கட்டு திமுக ஓட்டு கட்டு போட்டாங்களே, அதே குஷ்பு இன்னைக்கு கிளவியாகி வந்திருக்கு. கிளவியான வந்த பிறகு பார்க்கறதுக்காக பார்த்தோன்னா ஓட்டு போடுவாங்க. மதுரையை அமெரிக்காவில் உள்ள மாநிலத்தைப் போல ராஜ் சத்தியன் மாற்றுவார் என்று செல்லூர் ராஜு உறுதியளித்தார். உயர்ந்த மதுரையாக, லட்சியம் கொண்ட மதுரையாக யுஎஸ் நாட்டில் இருக்கிற மாநிலத்தை கொண்டு வருவதற்கு நம் அருமை சத்தியன் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார். அதற்கான பணிகளை ஓங்கி குரல் கொடுப்பார். வேட்பாளர் ராஜ் சத்தியனை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் செல்லூர் ராஜு கேட்டுக்கொண்டார். சென்னையில் ஒரே பர்மிட் எண்ணை வைத்து பல்வேறு சொகுசு கார்களை இயக்கி வந்த டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஆழ்வார்பேட்டை டிமாண்டி காலனியில் உள்ள தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் ஒரே பர்மிட் எண்ணை வைத்து சொகுசு கார்கள் இயக்கப்பட்டு வருவதாக அபிராமபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் மோகன் டிராவல்ஸில் ஒரே பர்மிட் எண்ணை வைத்து ஆடி கார், பென்ஸ் கார், ஜாகுவார் கார், சொகுசு பேருந்துகள் ஆகியவை இயக்கப்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மோகன் பாபுவை கைது செய்த போலீசார் 7 சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர். இந்த மோசடியில் மந்தைவெளி வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகமடைந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே டிராவல்ஸில் வேலை செய்து வந்த நபர் கார் கண்ணாடியை உடைத்ததாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பொழுது ஆவணங்களை சரிபார்த்த போது ஒரே பர்மிட் எண்ணில் சொகுசு கார்கள் இயக்கப்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.